பார்ட் 2ஓட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் கிம் ஃபோனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள் சோஃபா வாங்குறதுக்கு வரோம்னு சொல்லி கூட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகிறா. அங்கே இருக்கிறது ஒரு லேடி தான். அவங்க கிட்ட நாங்கள் சோஃபா வாங்க வந்திருக்கோம்னு சொல்ல அவங்களும் கூப்பிட்டு போய் சோஃபாவை காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணுற மிஷினை பார்த்துட்டு அதையும் விற்பீங்களான்னு கேட்க, உங்களுக்கு வேணும்னா இப்போவே வாங்கிக்கோங்க, நாளைக்கு நான் என் பாய் ஃப்ரெண்டோட மக்காவு போவேன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட் அந்த லேடியோட பாய் ஃப்ரெண்டை பற்றி கேட்க, அவன் என்னை விட 9 வருஷம் சின்ன பையன்றாங்க, உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு ஹீரோயின் கேட்க 41ன்றாங்க. ஹீரோயின் உடனே கணக்கு போட ஆரம்பிச்சிடுறா. கிம்முக்கும் இந்த லேடிக்கும் எவ்வளோ ஏஜ் டிஸ்டன்ஸ்னு. இவங்க கிம்மை விட 9 வருஷம் பெரியவங்கன்னு தெரிய வர ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறா. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்கப்போ கிம்மு கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, நாளைக்கு நான் வேலை விஷயமா ஹாங்காங்க்கு போறேன்னு. ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட மக்காவ் ஹாங்காங்ல தானே இருக்குன்னு கேட்குறா. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கிம் வேலை செய்கிற ஆஃபீஸில் வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது கிம் இங்கே வேலை பார்க்கல, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதா சொல்லி ஹீரோயினை ஏமாத்திருக்கான்னு. கிம்மை கையும் களவுமா பிடிக்கணும்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோயினோட தம்பி 3 பேரும் காரில் அந்த லேடியோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிம் மட்டும் தனியாக வெளியே வரா. ஹீரோயின் போய் கிம் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்றா, எதுக்காக என்ன சீட் பண்ணன்னு. கிம்மும் நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் அதை காதலே வாங்கல. அந்த லேடியோட வீட்டுக்குள்ளே போய் தேட ஆரம்பிச்சிட்றா. ஆனால் அந்த லேடி அங்கே இல்லை. ஹீரோயின் கோவமாக கிம்மு கிட்ட கேள்வியாக கேட்க, கிம்மும் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உன்னை சீட் பண்ணல, நான் அந்த லேடி விற்கிற சோஃபாவை வாங்குறதுக்காக தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் சாதாரண கிளீனிங் ஒர்க் தான் பண்ணுறேன். இந்த விஷயம் தெரிஞ்சா நீ எங்கே என்னை விட்டு போய்வியோன்ற பயத்தில் தான் நான் போய் சொன்னேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் கிம்மை மன்னிச்சிட்றா. 2 பேரும் ஒன்றாவே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தம்பியும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் வருது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மிஷினை பார்த்துட்டு அந்த லேடிகிட்ட கேட்டிருப்பா இல்லையா, இப்போ அதை போய் வாங்கிட்டு வந்துடலான்னு மறுபடியும் அந்த வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்கே அந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருந்த ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த ரூமே காலியாக இருக்குது. அங்கே ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் இருக்குது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பயந்துடுறா. அப்படி என்னத்தை பார்த்தான்னு தெரியல. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்கிறா. ஹீரோயின் கிம்மை ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டு கிம்மோட காரில் இன்னொரு சூட்கேஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதுக்குள்ளே அந்த லேடியோட தலை இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பதறியுது. ஹீரோயின் அந்த சூட்கேஸை திறந்து பார்த்துட்டான்னு தெரிஞ்சோடனே கிம் ஹீரோயினை கடத்திட்டு வந்து கட்டி போட்டுறான். கிம் ஒரு சைக்கோ. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கான். ஹீரோயின் தன்னை பார்த்து பயப்படுறான்னு தெரிஞ்சோடனே வா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு சொல்றான். ஹீரோயின் எப்படியோ பேசி கிம் அவ கை கட்ட அவுக்குற மாதிரி பண்ணிடுறா. கை கட்ட அவுந்த உடனே கிம் அடிச்சுட்டாங்க வந்து தப்பிக்கலான்னு பாக்குறா. கிம் பின்னாடியில இருந்து வந்து புடிச்சுக்கிட்டு அவளை விட மாட்டான். போன பாட்டுல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஸ்கூல் பசங்களுக்கு பின்னாடியில இருந்து யாராவது அட்டாக் பண்ணா எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஹீரோயின் கிம்மை தள்ளி விட்டு வெளியே தப்பிச்சு வந்துடுறா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தம்பியும் வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் கிம்மை ட்ரூவா லவ் பண்ணியிருந்திருப்பா. அவன் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினை யாரோ எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிடுறாங்க. அது கிம்மாகவும் இருக்கலாம், இல்ல வேற யாராவதாகவும் இருக்கலாம். அவங்க கூட ஹீரோயினுக்கு ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகலான்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிட்டாங்க.